நேற்று இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பார்த்தீங்கன்னா தேர்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலான ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதில் என்ன நடந்திருக்கு, கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஜெயிக்கிற நிலமையில இருந்தும் இந்த மாதிரி தோக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தோக்கிறதுக்கு எந்த வீரர் முக்கியமாக காரணமாக இருக்காங்க அதையும் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை தவிர மற்றவங்க யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக கான்ட்ரிபியூஷனே கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வரவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஆடுறாங்க, 2 பால் ஆடுறாங்க, பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரன்னே அடிக்காமல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தலைவலியாக தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி ரன் அடிக்காமல் பார்த்தா இவங்க அவுட் ஆகிட்டு போனதால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சில் பார்த்தா தோற்றுருக்காங்க. இதில் ஸ்லட்ஜிங் வேறு நிறையவே நடந்தது. அப்போ டே 1லேருந்து டே 5 வரைக்கும் என்ன நடந்திருக்கு, அந்த தேர்ட் டெஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மறக்காமல் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தான் செகண்ட் டெஸ்ட்டில் இந்தியா பெரிய வெற்றி பெற்றாலும் பார்த்தா தேர்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கூட கைவிட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இங்கிலாந்து பார்த்தா செம்மையான ஸ்லட்ஜங்க இருந்தாலும் சரி பர்ஃபெக்டாக பார்த்தா இந்த ஒரு மேட்ச் பார்த்தா வின் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்க டீமோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் தரமான சம்பவத்தை இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பண்ணி முடித்தாங்க. பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி தரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 23 ஓவருக்கு மேலே பார்த்தா ஒரு செஷனில் போடவும் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி தான் இந்த ஹார்ட் ஒர்க்கில் ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து எப்படி தான் போடுறாங்கன்னு யாராலுமே நம்ப முடியல. சரி 3வது டெஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண இங்கிலாந்தோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 2 டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பவுலிங் எடுத்திருப்பாங்க. சரி தேர்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் எடுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ 387 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கிலாந்தோட டீமில் இருக்கிற துருப்புச்சீட்டு ஜே ரூட். இவங்க தான்ப்பா இந்த டீமுக்கு முக்கியமான காரணம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி கொடுத்துருப்பாங்க. 199 பாலுக்கு பார்த்தா 104 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி நான் நல்லா பண்ணுவேன்பான்னு சொல்கிற மாதிரி தான் காசு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இன்னிங்ஸாக ஆடி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இங்கிலாந்துக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் காசு தான். 83 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 56 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அதாவது பார்த்தா முன்னாடியே பார்த்தா 5 ரன் இருக்க சொல்ல கேட்சை விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தா 50 போட்டு வேறு லெவலில் ஸ்கோரை பார்த்தா எங்கேயோ எகிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் பவுலிங்கை பொறுத்திருக்கேன். பும்ரா தாங்க 27 ஓவர் போட்டு 74 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா 17 ஓவர் போட்டு 62 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. பெருசாக ஒன்றும் போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவாங்களே கண்டி 2 பார்த்தீங்கன்னா வாரி வாங்கிட்டாங்க தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 387 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பேட்டிங் பண்ணி வந்திருக்கும். புதுசாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமுக்காக ஜோப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா களம் இருப்பாங்க இந்த ஒரு டோர்னமெண்ட்டில். ஸோ போடுற ஓவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்தது. இப்போ ஸ்லட்ஜிங்கே ஓவரில் காமிக்கிறப்பான்னு சொல்கிறான். முதல் ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்தியாவை கதிகலங்க வச்சுட்டாரு. வந்த உடனே பார்த்தா ஜெய்ஸ்வால் எல்லாம் தூக்கி வாரி சாப்பிட்டாரு தான் சொல்லணும். அவுட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையான இன்னிங்ஸ் ஆடிருப்பாங்க. 177 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரன் அடிச்சிருப்பாங்க. ரிஷப் பண்ட் 112 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 74 ரன் அடிச்சிருப்பாங்க. ரன் அவுட் ஆகலாம் இன்னும் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் நான் இங்கிலாந்துக்காக பார்த்தீங்கன்னா யார் விக்கெட் எடுத்திருப்பாங்கன்னா வோக்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா 27 ஓவர் போட்டு 84 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஜோப்ரா ஆர்ச்சர் வந்த டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொடுத்துருப்பாங்க, கம்பேக் கொடுத்துருப்பாங்க. 23 ஓவர் போட்டு 52 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா ஓவரெல்லாம் 387 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். சரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து களமிறங்கினாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கோரு ஈக்குவலாக இருக்குது, காமனாகவும் இருக்குது. 187 ரன் 387 ரன் பார்த்தீங்கன்னா காமனாக இருந்துக்கிட்டு இருந்து. அதுக்கப்புறம் நான் செகண்ட் இன்னிங்ஸாக வந்தால் இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கிங். இந்தியாவோட பவுலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை கதிகலங்க வச்சுட்டாங்க தான் சொல்லலாம். தரமான பவுலிங் ஸ்பில்லை போட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை சுருட்டாங்க தான் சொல்லணும். 200 ரன்னுக்கெலாம் சொல்லிட்டாங்க. மொத்தம் பார்த்தா 192 தான் அடித்தாங்க இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜே ரூட் அகைன் பார்த்தா இவங்க நல்லா விளையாடிருக்காங்க. 96 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 40 ரன் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவுட் இருப்பாங்க. பென் ஸ்டோக்ஸ் இதிலே வந்துட்டாருப்பா. 96 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 33 ரன் அடிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் 192 தான் அடிச்சிருப்பாங்க செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பெல்லை போட்டுருப்பாங்க. 22 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்து 12 ஓவர் போட்டிருப்பாங்க. முகமது சிராஜ் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லெட்ஜிங் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ பயங்கரமாக இருந்தது. 13 ஓவர் போட்டு 31 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் தலைகீழ் நடந்துக்கிட்டு இருக்குது. ரவீந்திர ஜடேஜா தவிர மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா போராடியும் பார்த்தீங்கன்னா தோத்துட்டு இருப்பாங்க இந்த ஒரு மேட்ச்சில். ரவீந்திர ஜடேஜா 22 ரன் மட்டும் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா பிக் ஹிஸ்ட்ரி வெற்றி பார்த்தீங்கன்னா பெற்று இருப்பாங்க. ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் யாருமே கம்பெனி கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போனாங்க. ஸோ கடைசி வரைக்கும் நின்று நிறுத்தமாக ஆடி இருப்பாங்க. 181 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 61 ரன் அடிச்சிருப்பாங்க. நாட் அவுட்டில் இருந்திருப்பாங்க. கேஎல் ராகுல் 58 பாலுக்கு
39 ரன் அடித்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா 48 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்து 24 ஓவர் போட்டிருப்பாங்க. ஸோ ஜோப்ரா ஆர்ச்சர் அகைன் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை வாரி எடுத்திருப்பாங்க. 3 விக்கெட் எடுத்து 55 ரன் கொடுத்து 16 ஓவர் போட்டிருப்பாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பென் ஸ்டோக்ஸ் கேப்டன், இங்கிலாந்து கேப்டனுக்கு தான் இந்த ஒரு பெருமை பார்த்தீங்கன்னா சேரும்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த கண்டென்ட்டில் சந்திக்கலாம்.